பக்த கோடிகள் அனைவருக்கும் இங்கே இன்றைய தினம் இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு எங்கும் பிரசித்தி பெற்றிருக்கின்ற அருள்மிகு பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களின் மக்கள் அம்மா யோக சித்தர் அம்மா சரஸ்வதி அம்மா இந்த கோயிலின் திருப்பணியை செய்து வருகின்ற அம்மா அவர்களின் சார்பாகவும் திருமுருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் வருக வருகவென உங்களை வரவேற்கின்றார். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு பனிச்சோலை முருகனை பார்க்க வந்திருக்கீங்க இல்லைங்களா? நீங்க எல்லாம் பனிச்சோலை முருகனை பார்க்க வந்திருக்கீங்க, அவர்கிட்ட அருள் வாங்க வந்திருக்கீங்க. ஆனா உண்மை அது இல்ல. நல்ல ஒரு உண்மை தெரிஞ்சீங்க. இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறவங்க உங்களை அந்த பனிச்சோலை முருகன் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இங்க வர சொல்லியிருக்காங்க. என்னுடைய சன்னதிக்கு வாங்க, உங்களுக்கு அருள்மலை தர்றேன் அப்படின்னு எத்தனை பேர் கிடைக்காத இந்த அதிர்ஷ்டம் இந்த கிருத்திகை தினத்திலே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதுதான் இந்த பனிச்சோலை முருகனுடைய பேரருள். முருகன் இருக்கிறான் என்பது உலகம் தெரியும். ஏன்னா குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்றால் முருகன் என்றால் அழகு. அழகில்லாத இடமே கிடையாது, எதுவுமே அழகானது. ஆனால் முருகன் என்பவன் எப்படி உருவாகிறான் என்று சொன்னால், அந்த முருகன் ஏற்கனவே சொன்னது போல சிவபெருமானுடைய அந்த நெற்றிக் கண்ணியை உருவாகி 6 அக்கினி கரங்களால் உருவாகி அந்த அக்கினி ஜுவாலையில் தாமரையில இருந்து அதனை குழந்தைகளால் எடுத்து கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறார்கள். அந்த கார்த்திகை பெண்கள் 6 முகமான ஒரு நீரை வந்தாய் என்று பாடி வளர்க்கின்ற போது அந்த முருகனானவன் 6 பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களை சக்தியானவர் ஒருங்கிணைத்து கட்டி பிடிக்கும் போது ஒரு முருகன் 6 தலை 6 முகம் கொண்ட ஒரு முருகன் உருவாகிறான். அந்த முருகனை இதுவரை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் அவர்களை கண்டு, இந்த குழந்தையை வளர்த்த உங்களுக்காக நான் ஒரு வரம் தருகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். அந்த வரம் என்னவென்று கேட்கின்றவோ அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம், நாங்கள் முருகனை நினைக்கின்ற நேரத்திலே என்னை மக்கள் நினைக்க வேண்டும், அந்த ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போதுதான் சொல்கிறார், இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, அதில் நீங்களும் ஒரு நட்சத்திரமாக அந்த கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பீர்கள். அது மாதத்திலே 27 நாட்களுக்கு ஒரு முறை வரும். அன்றைய தினம் உங்களை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் வணங்குவார்கள் என்று சொன்னார். அப்படி வணங்கும் போது அந்த வணக்கத்திற்குரிய கடவுளாக இருப்பது யார் என்று கேட்டால் சிவபெருமான் சக்தி ஈன்றெடுத்த அந்த திருமுருகன். அந்த வெற்றிவேல் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் எழுந்திருக்கீங்க, காலையில் எழுந்திருச்சு விரதம் இருக்கிறீங்க, பால் பழம் சாப்பிடுறீங்க, பூக்கட்டம் வைக்கிறீங்க, திருநீர் எடுக்கிறீங்க, அதை நெற்றியில குங்குமம் வைக்கிறீங்க. இவ்வளவு செஞ்சாலும் கூட இந்த ஊர்வலம் அம்மா நடத்தி வந்தாங்க இல்ல, அப்ப அந்த பூ புஷ்பத்தை தொட்டாங்க இல்ல, எல்லாரும் காட்டினாங்க இல்ல, அந்த பூ புஷ்பத்தை தொட்டத அந்த முருகனுடைய காலடியில ஒரு கை அள்ளி போட்டா அதனுடைய சக்தி ஒரு மலையளவு, அந்த பூ புஷ்பமானது ஒரு மலையளவு உண்டாகிறது. அந்த மலையளவு உண்டாகிற அந்த அருள் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்ப முருகனுடைய வேல் இருக்குது இல்லையா, கூர்மையா இருக்குது இல்லையா, நிலத்தில் நெட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வேலானது நம்மளுடைய வேதனை
வேதனையை, கவலையை, கஷ்டத்தை, துன்பத்தை, நமக்கு உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை துயரங்களையும் முருகன் எடுத்து சென்று அவனிடமிருந்து அருளை பெற்று நம் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கிறதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நாம எல்லாம் நினைச்சுக்குவோம், ஒரு 10 நாள் 11 நாள் நாம கந்த சஷ்டி புராணம் சண்முக கவசம் படிச்சோமே, என்னடா இவங்க ஏதோ மைக்கில் உட்காந்துட்டு அது சொல்றாங்க, நமக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு நினைப்போம். அது ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்கிறோம். அது நடக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏன்னா இப்ப பாசி பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர், அந்த பச்சை பயிரை நம்ம முளைக்க போட்டா எத்தனை நாள் அது முளைக்கும்? செடி எத்தனை நாள் வரும்? 3 நாள் 4 நாள் 5 நாள் வந்துடும் இல்லையா? அதே ஒரு தென்னை போட்டா எத்தனை நாள் வரும்? தென்னை போட்டா ஒண்ணே போட்டா 30 நாள் வரும், இல்லைன்னா 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். அதே மாங்கனியை போட்டா அது 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆகும் இல்லையா? அப்ப ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. நாம எந்த அளவுக்கு கடவுளை வேண்டுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு காலகட்டத்தின் பிரதிபலிப்பு. ஏன்னா நாம ஒரு விதை விதைக்கிறோம். அந்த விதை நீங்க உண்மையான பக்தியாக இருந்தா 3 நாள்ல கிடைக்கும். அல்லது கொஞ்சம் அப்படி நடா கிடைக்க போகுதுன்னு நீங்க மனசுல சஞ்சலத்தோட செஞ்சீங்கன்னா 6 மாசம் ஆகும். இல்ல ஏதோ நம்பிக்கை இல்லை நீங்களா, அது 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஆனால் ஒன்று உறுதி, நீங்க எழுதி வச்சீங்க, உங்க குடும்பத்துல, உங்க சந்ததியில, உங்க பேரம் பேத்தியில யார் ஒருத்தர் இந்த பனிச்சோலை முருகனுடைய அருளால நிச்சயம் உயர்வான இடத்துக்கு வருவாங்க. அதுதான் இந்த பனிச்சோலை முருகனுடைய செயல்பாடு. இப்ப இங்க வேண்டி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டாங்க, பையனுக்கு திருமணம் ஆகணும். ஏன்னா அவரு கல்யாணம் ஆகிட்டானா அவர் பையன் இருப்பான், அவனுக்கு 20 வயசு 22 வயசு வரைக்கும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறான். வேண்டுகிறவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் கணவனும் மனைவி உட்கார்ந்து என்ன பண்றது, கோயில வேண்டிட்டு வந்தா நடக்குமாங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய சகோதரி போன் பண்றா, சென்னையில் உங்களுக்கு அருமையான பொண்ணு பார்த்துருக்கோம் சம்மதமான. இதே இடத்துல இருக்கிற பிரசவ வழியோடு இருக்கிற ஒரு பெண்மணி கும்பிட்டு போட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, நாம இங்க திரும்பி போக முடியுமா நினைக்கிற, இங்க இருக்கிற சேலம் ஆஸ்பத்திரியில அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க இந்த பனிச்சோலை முருகனுடைய அருளாக. அதே மாதிரி ஒரு நோய் இருக்குது, நொடி இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, எதா இருந்தாலும் இந்த முருகனுடைய வெற்றியே முருகனுடைய அருள் வேண்டிட்டா அது நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா இவனுக்கு யார் யாரு தெய்வமா இருக்கிறாங்க? அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாவன். இங்க இளைய பெருமாள் தாய்மாவனா இருக்கிறாரு சொன்னாங்க இல்லையா? அதாவது கோவித்து கொண்டு வந்த அந்த முருகனாளர் எங்க போனாலும் யாருக்கும் தெரியாது. கடவுள் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? தோணியும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், காற்றிலையும் இருப்பார், நம்மளுடைய உள்ளத்திலையும் இருப்பார். அந்த முருகனானவர் இங்க இருக்கின்ற அந்த ஊற்றுக்கேட்டதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அது நம்மளுடைய கடவுளை காட்டிட்டாங்க. நல்ல உள்ளங்களை தேடி இறைவன் வருவான். நல்ல உள்ளங்களை தன்னுடைய வாழ்வில் எடுத்து சொல்வதற்காக கடவுள் வருவார். அப்படி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த நிகழ்வு நடக்கும் போதுதான் நம்ம நாமக்கல் இந்த மலைக்கு கீழே அந்த மலைக்கும் பின்புறம் வருது இல்லைங்களா, ஒரு நீர்வீழ்ச்சி, ஊற்று படுக்கை. அங்க அந்த தவப்பாறையில் என்ன நடக்குன்னா, தினசரி இரவு நேரங்களில் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பூத கணங்களும் அங்க நடனமாடுவாங்க. தங்களுடைய செயல்களை நாம் இந்த உலகத்திற்கு என்ன நன்மை செய்யலாம், யார் எங்கு இருக்கிறார்கள், எப்படி ஒரு மாய புஷ்பத்தை உருவாக்கலாம், எப்படி ஒரு வைத்தியத்தை உருவாக்கலாம் ஏன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துலதான் அங்க அது பக்கத்துல கன்னிமார் கோயில் இருக்குது. அந்த கன்னிமார் கோயிலையும் ஒரு மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கும். அந்த கோயில சிவபெருமானும் சக்தி ஒரு நாள் இது ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க.
படி இழக்கிறான்னு சொல்லுவாங்க. பார்வதியும் பரமசிவனும் படி இழக்கிறாங்க அப்படின்னு சுத்தி வர்றப்ப அந்த இடத்துல பாக்குறாங்க, சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு பாக்குறாங்க. என்னங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. இங்க என்னடா இருக்குன்னா அவங்களுடைய ஞானத்துல தெரியுது, அறிவுலதான் முருகன் இருக்கிறா. அந்த இடம் தான் பனிச்சோலை. பனிச்சோலை என்பது வந்து இப்ப சாதாரணமா ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு நல்ல நீர் வர ஒரு நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்று கிட்ட அந்த முருகனுடைய சிலை இருக்கு. அதை வந்து நம்ம காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துதான் பழைய தென்னை மட்டையும் பழைய ஓலையும் வச்சு அந்த கோயிலை அந்த முருகனுக்காக கட்டி அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ண ஆசைப்பட்டப்ப அதற்கு முன்னாடி அந்த கணபதியாகிய யாரு விநாயக பெருமான், அந்த மூசிக வாகனன், மோதல் கஸ்தா, சாமர கண்ணன், மரதக கிருஷ்ணா, அந்த சிவபெருமானுடைய புகழன் அந்த விநாயகன் வந்து என்னுடைய அன்பு தம்பியே இங்க வந்து நீ கோவிலுக்கு நின்றுட்டு இருக்கிற, இப்படி கோவிலுக்கு நின்று கொண்டிருக்கிறது வந்து இந்த பணத்துக்குரிய நீ இங்கு நின்று கொண்டிருக்கிறாய். பணத்தை நான் வாங்கி கையிலே ஏந்தி கொண்டிருக்கின்றேன். இந்த கனியை நீ வாங்கி கொண்டால்தான் என் மனம் சமாதானமாகும். அந்த கனி உனக்குரியது என்று கொடுத்த இடம் இந்த புண்ணிய பூமி, இந்த பனிச்சோலை. அந்த கனியை கொடுக்கிற அன்னைக்கு ஏங்க கனியை கொடுக்குறீங்களே, இது எப்படி? இது வந்து புராணத்துல இல்லை, இருக்குதுங்கிறது இல்லை. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும்னா உங்களுக்கு கனவு வந்து சொல்லுவாங்க. நம்ம காலையிலே சொல்லுவோம், அக்கா காலையில பார்த்தாக்கா எனக்கு வந்து பையன் வந்து மெட்ராஸ் வேலைக்கு போவான்னு நினைச்சோம், அது ஒன்றும் நடக்கல. கனவுல வந்து உங்க பையன் வேலைக்கு போன மாதிரி இருக்கும். வெடிக்கு பாருங்க, அந்த அதிகாலை நேரத்துல காண்கின்ற கனவு நிச்சயம் நடக்கும். அடுத்த நாள் அவன் வேலைக்கு போயிடுவான், ஏதோ இந்திய வந்து செலக்ஷன் ஆயிடுவான். அப்படி அந்த கனவு கண்ட இடத்துல வந்து பாக்குறப்ப அந்த கனியை கொடுக்கிறாரு. கனியை கொடுக்கிறாரு. மாதங்களிலே எந்த மாதம் சிறந்த மாதம் என்று பார்த்தால் மார்கழின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்திரை மாதத்திலே சித்திரை பிறக்கின்ற நேரத்திலே அந்த சித்திரை கனியை, அந்த முத்திரையான மாங்கனியை இந்த முருகா நீ வைத்துக்கொள், உன்னுடைய பேர் இந்த பனித்துறையிலே விளங்க வேண்டும். நீங்க வருகின்ற மக்களுக்கு நான் பல இடங்களிலே கோயில் கொண்டு அது அறுமடை வீடாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், பழமுதல் சோலையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், சுவாமிமலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் அருள் புரிகிறேன். ஏன் புதிதாக வந்திருக்கின்ற நம்ம மருதமலையாக இருக்கட்டும், அங்கேயும் இருக்கட்டும். 7 படைவீடு கண்ட இடத்திலே 8வது படைவீடாக இந்த பனிக்கோலையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த பனிக்கோலை இன்று வந்து சபரிமலை கோயில் மாற பிரசித்தி பெற்று வந்துட்டு இருக்குது. நீங்க வந்தோட என்னமோ இங்க உள்ளூர்காரக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க. இவங்க யூடியூப்லயும் மற்ற செய்தி சேனல்களையும் இந்த கோயிலை பற்றி மிகப்பெரிய பிரமாதமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதே போல மக்கள் வந்து இங்க வந்து சபரிமலையை போல, ஓம் சக்தி கோயிலை போல இந்த பனிச்சோலையை தேடி வருகின்ற காலம் வந்துட்டு இருக்குது. இங்க பாருங்க, ஒரு 2-3 வருடங்களிலே என் அம்மா இருக்காங்க, அவங்க கண்ணிலே காண்கின்ற காட்சி போல இந்த இடமெல்லாம் விஸ்தாரமாயிரும். மேல வந்து கார் வந்துடும், மேல வந்து பல கட்டிடங்கள் கட்டப்படும், அன்னதான கூட மேலும் கட்டப்படும், மாடிகள் கட்டப்படும், உணவு விடுதிகள் கட்டப்படும், எல்லாம் தங்கருக்கு ஏற்பாடு பண்ணப்படும். அத்தனையும் இந்த அம்மாவோடு சேர்ந்து அந்த பனிச்சோலை முருகன் செய்யறாரு. தனிப்பட்ட முறையில் அவங்க மனசுல கொண்டு அந்த செயலை செய்வதற்காகத்தான் அந்த முருகன் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நாம வந்து ஏதோ நடக்குமோ நடக்காதோ அது காரியம் இல்லை. என்னைக்கு சந்தேகப்படுறோமோ அந்த சந்தேகப்படுறப்ப நமக்கு காரியம் கைவிடுவது காலதாமதமாகும். ஆனால் நீங்கள் முருகன் சன்னதியை வந்து தொட்டுவிட்டால் உங்கள் பாவ விமோசனங்கள் தீர்ந்துவிடும், திருமண தடைகள் நீங்கிவிடும், உங்கள் குழந்தை பேரே இல்லை என்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைத்துவிடும், மணமக்களுக்கு திருமணம் ஆகிவிடும், வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். எல்லா செயல்களையும் ஒரு இடத்தில் நின்று செயல்படுத்துகின்ற செயலை இந்த பனிச்சோலை முருகன் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இந்த கோயிலுக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயில் தரிசனம் பெற்று இந்த கோயில் உள்ள பனிச்சோலை முருகனுடைய அருளை பெற்று நீங்களும் பல வரங்களை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க, வளமுடன் வாழ்க வாழ்க என உங்களையும் வரவேற்று அம்மா அவர்களுடைய திருப்பாதம் பணிந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல்
முருகனுக்கு அரோகரா பனிச்சோலை முருகனுக்கு அரோகரா பனிச்சோலை முருகனுக்கு அரோகரா பார்வதி மைந்தனுக்கு அரோகரா பார்வதி மைந்தனுக்கு அரோகரா பரமசிவன் முதல்வனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் அரோகரா.